ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கத்திரிக்காய் வச்சு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களும் தேடி தேடி இந்த பெரிய கத்திரிக்காய் தான் வேணும், சரிங்களா? தேடி தேடி இந்த கத்திரிக்காய் வாங்கி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர. அந்த மாதிரி ஒரு டேஸ்டி தான் ஒரு இது தான் டிஷ் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், ஆனால் அது வேறு ஸ்டைலில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த கத்திரிக்காய் நைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு விரசி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பெரிய வெங்காயம் 1, தேங்காய், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், இது இவ்வளவுத்தையும் வசக்கி எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மல்லி இலை வந்து பச்சையாக தான் எடுக்கணும், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிடுங்க. பச்சை கருவேப்பிலை, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது, பார்த்தீங்களா? இப்படி இருக்கட்டும். இப்போ இதில் தான் கத்திரிக்காயை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், சரிங்களா? ஒன்றுன்னா அடுக்கி வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லாம் திருப்பி விட்டாச்சு, வெந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எல்லா பாத்திரமும் கலீஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லி இதில் எடுத்துக்கிறேன். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. சரி, எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க எண்ணெயை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், அந்த மசாலையோடு இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. தாராளமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. இப்போ இதில் எல்லா மசாலையும் ஊற்றக்கூடாது, பாதி மசாலா மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு மிளகா தான் அரைச்சோம், பச்சை மிளகா. இப்போ காரத்துக்கு மிளகு பொடி உங்கள் தேவைக்கு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்டுக்கலாம், விட்டுக்கலாம். அரைச்ச தண்ணி தான் இது, கொஞ்சமாக தண்ணி இருக்கட்டும். இப்போ மசாலா எல்லாம் கொதிச்சிருச்சு, உப்பு காரம் எல்லாம் இப்போ பக்குவமாக போட்டு பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? இப்போ இதில் ஒன்றா இப்போ இதெல்லாம் அழுத்தி விட்டு கொடுங்க. இந்த மசாலையில் இதாகட்டும். நல்லா கொதிக்குது, பார்த்தீங்களா? இப்போ திரும்ப நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வருது, கொதிக்கட்டும். இப்போது இந்த மசாலையை நம்ம மேலே ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுகிட்டு லைட்டாக இப்படி ஊற்றி விடுங்க. சும்மா போட்டு கிளற எதுவும் வேண்டாம், இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுத்தாலே போதும். இது நல்லா வத்தணும். பண்ணி இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கொதிச்சிச்சு. இப்படி கீழே இப்படி லைட்டாக இது பண்ணி விட்டுடுங்க. சும்மா போட்டு கிளற வேண்டாம், போட்டால் இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் லேசாக மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், திறந்தாச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி எடுக்கணும் திக்கா, பார்த்தீங்களா? டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? இப்போ சாப்பிடலாமா? சாதத்தில் வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன். அடியிலேருந்து நீங்கள் கிளற வேண்டிய அவசியம் இல்லை, மேலேருந்து எல்லாத்துலேயும் நல்லா வெந்து மசாலாவோட பாருங்கள், அப்படி அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வைங்க. இந்த மசாலாவோடு எடுத்து வச்சு ஆஹா ருசித்து சாப்பிட வேண்டியதான். செம சூடாக இருக்குது. நல்லா வெந்துச்சு, சூடு செம்ம. நீ சாப்பிட்டு பாரு, வீடியோ தரேன். வேறு லெவல் முடியுமா? இப்படி யாருனாலும் இப்படி செஞ்சுக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பர், செம்ம டேஸ்ட்டு நண்பர்களே. ஏற்கனவே நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணியிருக்கேன். வீட்டில் பண்ணி சாப்பிட்டு எல்லாருக்கிட்டேயுமே நல்ல ரிசல்ட் கிடச்சனால தான் சரி உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி
நல்ல ரிசல்ட் கிடைச்சனால உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இந்த இது பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.